அம்மா வந்து கல்யாணம் ஆகி கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் கூட கோவில்ல வந்து அர்ச்சனைக்கு கொடுப்போம்ல. அப்ப வந்து ஜம்பு மகரிஷி கோத்திரம் போட்டு பேரெல்லாம் அப்பா பேரு அம்மா பேரு பசங்க பேர் சொல்லும்போது தேவசேனான்னு தான் சொல்லி அர்ச்சனையே பண்ணுவாங்க. சௌமியான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணதே இல்லை. கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் அது மாதிரி எல்லாருமே சௌமியான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேர்ல யாருமே கூப்பிடுறது யாருமே கூப்பிடுறது இல்லை. யாருக்குமே தெரியவே தெரியாது. என் பொண்ணுங்களுக்கே இப்பதான் தெரியும். இந்த படம் வந்தப்புறம் தான் தெரியும். பாகுபலி வந்தப்புறம் தான் தெரியும். அப்ப யாரும் சொல்லி விட்டாங்களா இந்த விஷயத்த? இல்ல, நானே தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். என்ன பசங்க அந்த பாகுபலி படம் வந்தப்புறம் இவர் அதுக்கு முன்னாடி அந்த வண்டலூர் மாநாட்டுல வந்து அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச போக்குவரத்து, இலவசமா விவசாயத்துக்கு இடுபொருள்லாம் நான் தருவேன், இதெல்லாம் நான் இந்த மாநிலத்துக்கு செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா தமிழ்நாட்டுக்கு. அப்ப அன்புமணியாக நானுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுப்பாரு. அது வந்து எப்பயோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் வருது. இந்த படம் வந்து பாகுபலி அது இந்த இவர் வண்டலூர் மாநாட்டுல பேசின அப்புறம் தான் இந்த படம் வருது. அந்த படத்துக்கு இதுக்கும் அதை பார்த்துட்டு இவர் செய்யல, இவரை பார்த்துட்டு அவங்க செய்யல. அவங்க தனியா பண்ணியிருந்தாங்க, இது தனியா நடந்திருந்தது. அந்த படம் வந்தப்புறம் கட்சிக்காரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாயி இவரை வந்து பேனர்ல எல்லாம் பாகுபலி ட்ரெஸ் போட்டு பேனர் வச்சு நிறைய வச்சிருந்தாங்க. அப்ப வந்து இவர் பாகுபலி ட்ரெஸ் போட்டுட்டு அன்புமணியாக என்னான்னு சொல்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. அப்ப நான் சொன்ன பாகுபலி ட்ரெஸ் போட்டு அப்பா வச்சிருக்காங்கடா, என் பேரு என் பேர் தேவசேனா தான் சொல்லிட்டு என் பத்திரிக்கை வச்சிருக்கேன், அதை காமிச்சேன். அப்பதான் பசங்களுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு பேட்டியில இவரோ இல்ல பசங்க யார் சொன்னாங்கன்னு தெரியல, அது அப்படியே பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு.